அந்த லக்னம் எப்படி இருக்குது, அவர் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வார், என்ன மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து லக்னம் அழகாக சொல்லிடும். கிரகங்களை வச்சு பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, ஆனால் லக்னத்தை வச்சு மிக அருமையாக நம்ம சொல்லிடலாம். இந்த 1லேருந்து 7க்குள்ள கிரகங்கள், அந்த 7ஆம் இடத்துடைய அதிபதி இந்த 1லேருந்து 7க்குள்ளே இருந்துச்சுன்னா சீக்கிரம் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். இப்போ திருமணம் சரி எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும், திருமணம் அப்படின்னா திருமணம் சரி போயிட்டு அங்கே பரிகாரங்கள் நம்ம பண்ணணும்னா ஓரளவுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள் எல்லாமே ஆகும்னா ஜோசியர் மேலே பழிய போட்டுருவாங்க. ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் செட் ஆகலை. உங்கள் மனசு முதல்ல சரியில்லை. நீங்கள் உங்கள் மனசளவில் நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. நவகிரகா நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவர், ஆஸ்ட்ரோ அம்பாசிடர் டாக்டர் கனகாம்பாள் சேலத்திலிருந்து வந்திருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நவகிரக சேனலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சூப்பர் மேம், சூப்பர் மேம். திருமணம் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத தருணமாக மாறிடுதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த திருமணமே வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக மாறுது. திருமணம் நமக்கும் ஆகிறதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது இல்லையா? இதுக்கு முதல்ல காரணம் என்ன? ஜாதகத்தில் என்ன மாதிரியான பாவங்கள் கேட்டு போயிருந்தால் அந்த திருமணம் வந்து தடைப்படும்? அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது உண்டான குரல் வந்து நம்ம வள்ளுவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து இன்றைய காலகட்டங்களில் இருமனம் இறையிறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா? அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளேயே நிறைய பேருக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகிடும். ஆனால் இன்று 47 வயசு 50 வயசு ஆனாலுமே நிறைய பேருக்கு வந்து திருமணங்கிறது வந்து நடைபெறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இல்லை. 1 ஜாதகம், 2 மனம், 3 பெற்றோர்கள். கண்டிப்பாக இந்த 3 ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் வந்து இப்போ 7ஆம் இடத்துடைய அதிபதி ஒரு லக்னம் அப்படிங்கிறது தான் உயிர். ஓகேங்களா? இப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் லக்னம். அந்த லக்னம் எப்படி இருக்குது, அவர் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வார், என்ன மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து லக்னம் அழகாக சொல்லிடும். நம்ம வேறு கிரகங்களை வச்சு பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, ஆனால் லக்னத்தை வச்சு மிக அருமையாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே சமயத்தில் தனக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிங்கிறப்ப 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தான் கலத்திரஸ்தானம். அப்படிங்கிறப்ப ஆண்களுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயும் பார்க்கணும், கலத்திர காரகனையும் பார்க்கணும், ப்ளஸ் இந்த கிரகங்களையும் அவங்கள பார்க்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மன வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்போ சீக்கிரம் திருமணம் நடக்குமா அப்படின்னா, இந்த 1லேருந்து 7க்குள்ள கிரகங்கள், அந்த 7ஆம் இடத்துடைய அதிபதி இந்த 1லேருந்து 7க்குள்ளே இருந்துச்சுன்னா சீக்கிரம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். அந்த 7லேருந்து 12க்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு சூட்சமமான ஒரு கருத்து. ஆனால் அதே சமயத்தில் இந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது பகவான், சனி பகவான் ப்ளஸ் செவ்வாய், இந்த கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் அமையாது. இதுக்குண்டான அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் சாந்தி. இப்போ எப்படி வெயிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலில் சுடும் இல்லைங்களா, செருப்பு போட்டுக்கிறோம், மழை பெஞ்சா என்ன பண்ணுறோம், கொடையை பிடிச்சிக்கிறோம். அந்த பரிகாரம்னு சொல்கிறது வந்து இப்படி தானே தவிர முழுமையாக மழையே என் மேலே படலை, அடுத்தது வெயிலே என் மேலே படலை அப்படின்னு சொல்ல முடியாது. பரிகாரங்கிறது வந்து கொஞ்சம் சாந்தி படுத்துறதுக்காக. இப்போ ஒருத்தர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு அப்புறம் மனசு உணர்ந்து சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று கேட்குற விதம் ஒன்று, இன்னொன்று காலில் விழுந்து சாஸ்காரமாக நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிற விதம் ஒன்று இல்லைங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும், அடித்த வலி மாறாது, சொன்ன சொல்லும் மாறாது, ஆனால் இருந்தாலும் சரி போ மன்னிச்சிடுறோம்லாம். அதே போல தான் கிரகங்களும் வந்து நமக்கு என்ன பண்ணிடுது, அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்குது. ஓகேங்களா? ரொம்ப இப்போ 12 மணிக்கு அடிக்கிற சூரியனும் சாயங்காலம் நமக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பமும் இதே அதிகாலையில் இருக்கிற சூரியனுடைய வெப்பமும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இப்போ 12 மணி அடிக்கக்கூடிய சூரியன் நம்மளால் தாங்க முடியுமா? தாங்க முடியறது இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், பார்வையை கொஞ்சம் குறைச்சிக்குவார். இப்போ இந்த பாருங்க, இப்போ சூரியனுடைய வெளிச்சம் கம்மியாக இருக்குது, இப்போ அவரோட தாக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரியானது. அது மாதிரி தான் கிரகங்களுடைய இது வந்து நமக்கு தாக்கத்தை கம்மி பண்ணும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ராகு கேதுவுடைய செவ்வாய் இது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் சனி பகவான் இது லக்னத்தில் இருந்தாலும் சரி, நிறைய ஜாதகங்கள் நாங்கள் அனுபவ ரீதியாக இதை சொல்கிறேன், நிறைய ஜாதகங்கள் லக்னத்தில் இருந்தாலும் சரி சனி பகவான்
2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்ல 7ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது அந்த இடத்துல பாதிப்பு இருந்தே இருக்குது. இப்போ இவர்களுக்கு என்ன மாதிரியானதெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி செஞ்சால் அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு சீக்கிரம் கைகூடும், இது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப தெய்வ வழிபாடுகள் தான் நம்ம மேற்கொள்கிறோம். இப்போ திருமணம் சரி எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும், திருமணம் அப்படின்னா திருமணம் சரி போயிட்டு அங்கே பரிகாரங்கள் நம்ம பண்ணணும்னா ஓரளவுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆந்திராவில் திருப்பதி போகிற வழியில் இருக்குது நித்திய கல்யாண சீனிவாச பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. டெய்லியுமே அவருக்கு திருக்கல்யாணம் அங்கே நடக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே வந்து இந்த திருக்கல்யாணத்தை நம்ம பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சது அந்த கோவிலுக்கு அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய பழமையான ஈஸ்வரன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலில் அதாவது இந்த பள்ளியறை பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க நைட் நேரத்தில். அதில் போயிட்டு இந்த பால் பழம் மல்லிகைப்பூ குண்டுமல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது மாதிரியான பூ வாங்கி நம்ம அந்த சாமிக்கு அந்த இது கொடுத்துட்டு நம்மளோட வேண்டுதல் ஒன்று தான் வைக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போன உடனே கடவுளே எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும், அடுத்தது எனக்கு நான் ஃபாரின் போகணும், அடுத்தது எனக்கு வந்து இதை செஞ்சு கொடு, ஒரு லிஸ்ட்டு அடுக்குவாங்க. அப்படி கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்று டார்கெட் ஒன்று தான் இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல கணவராக எனக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை எனக்கு நல்ல பொண்ணாக எனக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த பள்ளியறை பூஜையில் மட்டும்தான் சிவபெருமான் அங்கே பள்ளியறை பூஜைக்கு அந்த இதுக்கு போகும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்ப்பாராம். பார்த்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். உங்களுக்கு அப்படியே ஆகட்டும், நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே ஆகட்டும்ன்ற வரோம். அப்படிங்கும்போது அவர்களுக்கு அந்த இதை வந்து பிரார்த்தத்தை விரைவில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. தொடர்ந்து அவங்க வந்து அந்த பள்ளியறை பூஜையில் அவங்க கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக விரைவில் அவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஒன்று நம்ம பள்ளியறை பூஜையை நம்ம பண்ணலாம். இன்னொன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுடைய கோவிலில் போயிட்டு 7 தீபம், ஓகேங்களா, வெற்றிலை வச்சு அது மேலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த தீபம் மண்விளக்கு அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் செவ்வரளி பூவை வந்து அந்த விளக்கு சுற்றி வைக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி செஞ்சுட்டு செவ்வரளி மாலையை வந்து முருகனுக்கு சாத்தி அது வந்து வழிபாடுகள் பண்ணும்போது அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். இது ஒரு சிலர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, என் பையனுக்கு டைம் இல்லைங்க, என் பொண்ணுக்கு டைம் இல்லைங்க, அதுக்கு பதில் நான் பண்ணலாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக கூடாது. அதாவது எனக்கு பசிக்குதுன்னா நான் சாப்பிட்டா தான் எனக்கு பசி தீரும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவர்கள் வந்து ஒன்றா காலையில் நேரம் அல்லது சாயங்கால நேரம் அங்கே செவ்வாய் உரையிலேயே போயிட்டு அவங்க அந்த பூஜைகள் அங்கே பண்ணும்போது கண்டிப்பாக விரைவில் அவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடும். பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அம்பாள் கோவிலில் போயிட்டு பண்ணினாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இதனோடது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறப்ப இது ஒரு அங்கல் ஜாதக ரீதியாக. இன்னொன்று இந்த பெற்றோர்கள் அடுத்தது அந்த பொண்ணு மன ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அதாவது வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கஷ்ட நஷ்டம் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அதாவது ஜாதக ரீதியாக சொல்லுவோம் 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டு போனவனும் கிடையாது. கிரக அமைப்புகள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இரவும் பகலும் போல் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், மாறி மாறி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக உடனே எனக்கு வந்து ஃபாரினில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அடுத்தது சிங்கிள் இதாக இருக்கணும், ஒரே ஒரு பையனாக இருக்கணும், இல்லை ஒரே ஒரு பெண்ணாக இருக்கணும், அவங்களுக்கு சொத்து இருக்கணும், இப்படி தயவு செஞ்சு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் அமையாது. நிறைய பேருக்கு திருமணம் தடைபடுறதுக்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் இதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி நல்லா இப்படி இருக்கிறவங்களா தான் வேணும், அப்படி இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, பையனுடைய ஜாதகமும் பொண்ணுடைய ஜாதகமும் பொருத்த வருதா, நல்லா பொருந்துதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லா வாழ்வாங்களா. ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகு தான் அவனுக்கு யோகமே ஆரம்பிக்கும். மனைவி வந்த வீட்டுதான் வீடு வாங்குவான், கார் வாங்குவான், எல்லாமே நம்ம இப்போ தொழிலே கூட அடிமை தொழிலுக்கு போய்கிட்டு இருப்பான். அடுத்தது மனைவி வந்த நேரம் அவன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நல்ல டாப்பில் போவான்.
இப்போ ஒரு சில பெண்களுக்கே வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க, ஆனால் கணவன் வீட்டுக்கு வந்தவொடனே இவ பேரில் ஒரு சொத்து உருவாகும், இவ ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற அளவுக்கு உருவாக்கி கொடுக்கும். இவளுக்கு அந்த இடத்துல இளவரசியாக இருக்கிறது இந்த இடத்துல மகாராணியாக இருப்பா. ஓகேங்களா? 2 பேருடைய மனசும் ஒத்து போய் அந்த இடத்துல செயல்படுத்தும் போது தான் அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். இதே வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சு பையன் நல்லா இருக்கிறானா, அந்த ஃபேமிலி நல்லா இருக்குதா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிசை வீட்டில் இருந்தாலும் மனசு நல்ல மனசாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் கொடுங்க. அடுத்தது 2 பேரும் சேர்ந்து கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு இங்கே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம உடனே இப்படி இருந்தால் தான் செட்டில் ஆன வேட்டி தான் கல்யாணம் பண்ணணும், அறுதான் கல்யாணத்தை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டங்கள் எல்லாமே ஆகும்னா ஜோசியர் மேலே பழிய போட்டுருவாங்க. ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் செட் ஆகலை. உங்கள் மனசு முதல்ல சரியில்லை. நீங்கள் உங்கள் மனசளவில் நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அப்படி பண்ணினீங்கனாவே கரெக்டாக நல்ல ஒரு வரன் வரும். கண்டிப்பாக இவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதில் கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும், இந்த குழந்தை ஒன்று சேரணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஒரு சில கோவில்கள் வழிபாடுகள் பண்ணிவிட்டு 2 பேத்தையும் சேர்த்து வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில் நல்லா கஷ்டம் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்குதுங்களா? இல்லை, எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய மன தைரியம் தான் அந்த இடத்துல நம்மளோட மேலே கொண்டு வர வைக்கும். அப்படிங்கிறப்ப திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசு வச்சோம்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வரதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிச்சிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஜாதகமாக வந்ததுனாலுமே அவங்களுக்கு அப்புறம் சரியில்லைங்கிற மாதிரி தான் கொண்டு போக முடியும். சரிங்களா? இதுதான் சரியா இருந்து எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணாலே போதும், திருமணம் வந்து நிறைய பேர் வீட்டில் மேல சொந்தம் கேட்கறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இன்னொன்று என்னன்னு தெரியுங்களா? ஜாதக அமைப்பு பிரகாரம் ஒரு சில பெண்களுக்கு ஆகட்டும் பசங்களுக்கு ஆகட்டும் இப்போலாம் நம்மளதில் நம்ம என்ன பண்ணுறோம், பையனுக்கு வந்து வயது 1 வயசு 2 வயசு அதிகமாக இருக்கணும், பொண்ணுக்கு 2 வயசு 3 வயசு கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ எல்லாமே ஈக்குவல் வயசில் கல்யாணம் பண்ணுறது ஒரு ஸ்டேஜில் இப்போ வந்துச்சு. அடுத்தது இப்போ இன்னும் ஒரு ஸ்டேஜ் என்ன போயிடுச்சுன்னா, பையனை விட பொண்ணுக்கு 1 வயசு 2 வயசு அதிகமாக இருக்கிற மாதிரியோ இல்லை நாள் அதிகமாக இருக்கிற மாதிரியோ அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக அது மாதிரி வந்துடுது. அப்படிங்கிறப்ப அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன் நான். அதையும் ஒரு சிலர் நினைப்பாங்க, ஐயோ 1 மாதம் மூத்தோம்னா இளைய பையனை சின்ன பையனாக இருக்கிறானே எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. இதுதான் அதனுடைய பிரார்த்தம். 2 பேருக்கும் மனசு ஒத்து வருதா, 2 பேர் குடும்பத்தார்களும் நல்லா பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணங்கிறது கண்டிப்பாக எல்லோரோட வாழ்விலும் அதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட ஈஸியாகவே சீக்கிரமாகவே அமைஞ்சிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக வந்து திருமணத்துக்கு ஏன் தடைப்படுது, திருமணம் ஈஸியாக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.